தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவில் உதயநிதியின் கை ஓங்குது. திமுகவில் உதயநிதியின் கை ஓங்குது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக படுதோல்வி அடைந்தது. தோல்விக்கு பிறகு திமுக கட்சியை மறுசீரமைப்பு பணிகளில் இறங்கியுள்ளது. தற்பொழுது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களுடைய ராஜினாமாவை எதிர்பார்த்து கட்சி காத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மு.க. ஸ்டாலினுக்கு பிறகு கனிமொழியா உதயநிதியா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. கட்சியை தன்னிடம் ஒப்படையுங்கள், 2031ஆம் ஆண்டு தான் ஆட்சியை பிடித்து காண்பிக்கிறேன் என்று கனிமொழி வெளிப்படையாகவே தெரிவித்துவிட்டார். இந்த சூழ்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது மகன் உதயநிதி ஸ்டாலினை கட்சிக்கு தனக்கு அடுத்தபடியாக வாரிசாக களமிறக்க கொண்டு வந்துள்ளார். இந்த இரண்டு பேருக்கும் இடையே அதிகார போட்டி நிலவுகிறது. சமீப காலமாக கனிமொழியின் கை ஓங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இன்றைய தினம் திமுகவில் உதயநிதியின் கை ஓங்கியுள்ளது. உதயநிதி இன்று காலை தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்ட பின்பு தமிழ்நாடு முழுவதும் திமுக தொண்டர்கள் உதயநிதிக்கு ஆதரவாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது திமுகவில் 99% தொண்டர்கள் உதயநிதிக்கு ஆதரவாக இன்றைய தினம் போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். கனிமொழி ஒரு அறிக்கை வெளியிட்டதோடு சரி, வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கனிமொழி ஆதரவாளர்கள் இதில் பங்கேற்கவில்லை. தற்பொழுது திமுகவில் உதயநிதி கைது சம்பவத்துக்கு பிறகு உதயநிதி கை ஓங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. உதயநிதி கட்டுப்பாட்டில் விரைவில் திமுக வந்துவிடும் என்று கூறப்படுகிறது. இது திமுக தமிழக வெற்றி கழகம் இணைந்து நடத்திய நாடகமா என்ற ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் கனிமொழிக்கு ஏற்பட்டுள்ளது. அதாவது மு.க. ஸ்டாலினும் விஜயும் சேர்ந்துதான் இந்த நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் என்று கனிமொழி கருதுகிறாராம். உதயநிதியை திமுகவில் பிரபலப்படுத்த வேண்டும், உதயநிதியை திமுகவில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக உதயநிதி கைது நாடகத்தை மு.க. ஸ்டாலின் மற்றும் விஜய் 2 பேரும் இணைந்தே நடத்தியதாக கனிமொழி கருதுகிறார். எது எப்படியோ தற்பொழுது உதயநிதி கை திமுகவில் ஓங்குகின்றது.